இதுதான் வந்து எங்களோட வீடு அமைந்திருக்கக்கூடிய அழகான பகுதி. காலையில் நாங்கள் எந்திரிக்கிறது இந்த கோழிங்களோட சத்தத்துலேயும் சேவல்களோட கூவல்களையும் தான். இதுதான் எங்களோட அலாரமே. இதோ இங்கே அழகாக படுத்துட்ருக்கான் பாருங்க, இவன் தான் ரோஸு, எங்கள் வீட்டோட காவல்காரன். எங்கே எங்கள் மம்மி டாடி போனாலும் கூடயே போயிடுவான். கிருஷ்ணிகாவோட ஃபேவரட் இவன் தான். இந்த கோழிங்களுக்காக எங்கள் அப்பா கட்டி வச்சுருக்க குட்டி குட்டி மாளிகைங்களில் இதுவும் ஒன்று. அப்படியே போனோம்னா இது பெரிய மாளிகை. வாங்க எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா, சேவல் நம்மளை கூட்டிகிட்டு போய் அவங்க வீடு எப்படி இருக்குன்னு காட்ட போகுது. இதுதான் என்ட்ரன்ஸு. வெல்கம் பண்ணுது. இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாடா ஏஸோ இல்லாட்டி குட்டி லாரியோட அந்த கூண்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் வந்து தங்கிறதுக்கு, தண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பிளேட்ஸு. இவங்க வந்து ஒரு 6 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாம் உள்ள வந்து அவங்களே வந்து செட்டில் ஆகிக்குவாங்க. மழையெல்லாம் நிறையா வர்றதுனால அப்பா மேலே வந்து கவர் பண்ணியிருக்காரு நலையாமல் இருக்கிறதுக்காக. அப்படியே பார்த்தோம்னா எங்கள் குளத்தூரோட அழகு. ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூல் காவேரி ரிவர் ஸ்விம்மிங் பூல். எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 400 மீட்டர் 500 மீட்டர் வாக்கபுல்லே இருக்குது. இங்கே தான் நாங்கள் வந்து ரெகுலராக ஸ்விம் பண்ணுவோம். இந்த ஏரியாவை சுற்றி நல்லபடியாக வந்து விவசாயமெல்லாம் நடந்துகிட்ருக்கு. நான் உங்களுக்கு வந்து ரொம்ப கிட்ட போய் காட்டுறேன். ப்ளஸ் வந்து சுற்றி குட்டி குட்டியாக ஐலாண்ட்ஸ் மாதிரி நிறையா இருக்கும். அதாவது சாட்டர்டே சண்டே எல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பசங்க எல்லாம் ஃபேமிலியோடு வந்து இந்த ரிவரில் தான் வந்து குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அங்கே இருக்க குட்டி குட்டி ஸ்பேஸில் வந்து பசங்கள்லாம் வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இது. இங்கே பரிசல் காலையில் மார்னிங்லாம் பார்த்திங்கன்னா பரிசல் நிறையா போகும். மீன் பிடிப்பாங்க. பசங்களும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தூண்டில் எடுத்துகிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக சுற்றிட்டுருப்பாங்க. வந்து 120 அடி வந்து மேட்டூர் டேமில் வந்து தண்ணி ஏறும்போது இங்கேயுமே வந்து ரிவரோட அந்த தண்ணியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி வரும். மேட்டூர் டேம் ஃபில் ஆயிடுச்சுன்னா குறைய அப்படியே வந்து தண்ணி வந்து அப்படியே உள்ளே போகும். தண்ணி குறைய அந்த ஸ்பேஸ் காலியாக அந்த இடத்த வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க தண்ணி ஏறிச்சுன்னா அவங்க என்ன விளைச்சல் வச்சுருக்காங்களோ அது அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். தண்ணி இல்லாத வரைக்கும் அவங்க வந்து அதை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. தண்ணி இருக்கும்போது அவங்களால விவசாயம் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி இங்கே என்ன விளைவிக்கணுமோ அவங்க விளைவிச்சுக்குவாங்க. ஹாய் பை கொடு. ஹாய். குட்டி கோழி குஞ்சுங்க எவ்வளோ அழகாக படுத்துட்டு அவங்க மம்மி கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. காவேரி ஸ்விம்மிங் பூலுக்கு குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் டாடியோட செக்யூரிட்டி வீரர் புரூஸ் அப்படி. இதுதான் ஆற்றுக்கு போகக்கூடிய வழி. இந்த வழியிலே அப்படியே போயிட்டு நம்ம ஸ்விம்மிங் பூலில் குளித்து என்ஜாய் பண்ண வேண்டியது தான். இந்த இடத்துல மிஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் என் குட்டி தங்க கிருஷ்ணி தான். போன டைம் வந்தப்போ இந்த வழியில் தான் நாங்கள் அட்டகாசம் பண்ணிட்டு போனோம். இந்த மாதிரி பாறைகளில் நடந்து போகிற அழகே அழகு தான். அப்படியே பசங்கள்லாம் விளையாண்டுட்டு ஜாலியாக போவாங்க.
நெருங்கிட்டோம் நம்ம ஸ்விம்மிங் பூல் கிட்ட. இதுதான் நம்ம அழகான ஸ்விம்மிங் பூல். வந்தாச்சு. எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் பாருங்கள், அதனோட அழகை பாருங்கள். இதுதான் காவேரி ரிவர். அப்பாவும் புருஷும் தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இங்கே ஒரு நாய் பாருங்கள், கழுத்துலேயே நேம் போர்டு போட்டு விட்ருக்காங்க. இது என்ன தொல்லை பண்ணுதுன்னு தெரில, இந்த நாய் பேரும் தெரியல. இந்த மாதிரி மீன்லாம் நிறைய செத்து போய் இருக்குங்க. வாவ், இந்த இடம்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். தண்ணியெல்லாம் இறங்கிடுச்சுன்னா ஐலாண்ட் மாதிரி இருக்கும் அந்த இடம். தண்ணி வந்து நேற்றோட இன்றைக்கி கொஞ்சம் லெவல் அதிகமாக ஏறி இருக்கு. நாய்க்கு சோப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலியாக குதிக்குது. இந்த அழகெல்லாம் எத்தனாயிரம் ரூபாய் கொடுத்து ஸ்விம்மிங் பூலில் குளித்தாலும் அந்த ஃபீல் வரவே வராது. இது வந்து எங்களோட மக்களோட ஃப்ரீ ஸ்விம்மிங் பூல். இங்கெல்லாம் குட்டீஸுங்க விளையாண்டுருக்காங்க, அங்கே துணி துவைச்சிட்ருக்காங்க. எவ்வளோ க்ளோஸாக உங்களுக்கு காட்டுறேன். அதாவது கடலில் கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அலை அடிக்குமான்னு தெரில, இந்த ரிவரில் அவ்வளோ அலை அடிக்குது. இன்னும் க்ளோஸாக காட்டணும்னா இதெல்லாம் நாட்டில் அலை தான் என்னை ஆட்டுது. எக்ஸாக்டாக இந்த இடம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இது அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன். அந்த இடத்துலலாம் வந்து மேட்டூர் டேம் இருக்குது. இந்த எக்ஸாக்டாக ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குது. இந்த இடத்துல இறங்கினா எப்படிங்க வெளியில் வர தோணும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணதுனால இந்த அலையோட வேகம் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அந்த ஐலாண்ட் மாதிரி இருக்க இடம். இந்த இடத்துலலாம் நின்று எல்லாமே மீன் பிடிப்பாங்க. அதாவது தண்ணி குறைஞ்சிருக்க சமயத்தில். இப்போ தண்ணியோட லெவல் டே பை டே இல்லை ஹவர்லி ஒன்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக வந்து காவேரி ஸ்விம்மிங் பூலில் வெளியில் போட்டு வெளியில் வந்தாச்சு. பாருங்கள், மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க.